கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 12/8/2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. சகலவிதமான நன்மையினாலும் இவருடைய வாழ்க்கை திருப்தியாக்கப்படட்டும். உடைய கிருபை மாத்திரமே இவரை வழி நடத்தி செல்லும்படியாக நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். செல்லும் பொழுது என் தேவனுடைய மகிமையின் பிரசனம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்யட்டும் தகப்பனே. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆக இந்த நாள் முழுவதும் கிருபை இவரை ஆட்கொண்டு வழி நடத்துவதாக. நீதிமொழிகள் 29:25 படி கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி அப்பா உம்மை நம்பி உயர்ந்த அடைக்கலத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீர் செய்துள்ளபடி ஜெபிக்கிறேன் அப்பா. விசுவாசத்தை ஆரம்பித்து அதை நிறைவு பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 12/8/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிற தேசமானது நன்மையினாலே திருப்தியாக்கப்படும்படியாக நீர் செய்தள்ளும்படி ஜெபிக்கிறேன். இந்திய தேசத்தில் சமாதானமும் கிருபையும் விடுதலையும் உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய மகிமையின் பிரசனம் தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.